அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார். இப்போ இந்த மிதுன ராசிக்கு 2026 வரக்கூடிய பின்னடைவுகளை கொஞ்சம் தவிர்த்து நன்மைகளை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சனீஸ்வரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சனீஸ்வரனுடைய பார்வையினால் தான் உங்களுக்கு பாதிப்பு வரும். திசாபுத்திகள் நல்லா இருந்தால் லேசான பாதிப்பு, திசாபுத்திகள் மோசமாக இருந்தால் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, உறக்கம் இருக்குது, அனாவசியமான செலவுகள், நல்ல செலவுகள். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுபவிரய ஸ்தானம் அப்படிங்கிறது. தேவையில்லாமல் செலவு பண்ணுறது. ஒரு பர்த்டே கொண்டாடணும் அப்படின்ட்டு சிம்பிளாக வீட்டில் கேக் விட்டு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, யாருடைய தூண்டுதல் பேரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக அதை மாற்றக்கூடி சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டு நிறைய செலவுகளாகலாம். கடன் வாங்கி கடன் கட்டக்கூடியது, உறக்கம் இல்லாத தன்மை, இவைகளெல்லாம் உருவாக்கும். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 4வது ராசியை பார்க்கறதுனால அம்மாவனுடைய உறவுகள், அம்மாவனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது, ஸ்திர சொத்து, அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல தான் இருக்குது. வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது, வாகனத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வியாபாரத்தில் நஷ்டம், இந்த மாதிரியான கோளாறுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் படிக்கிற மாணவர்களுக்கு, இந்த +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஞாபக மருதி அதிகமாகி மார்க் கம்மியாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 4ஆம் பாவத்தினுடைய தொல்லையும், அடுத்ததாக சனீஸ்வரனுடைய 10ஆம் பார்வை அப்படிங்கிறதுக்கு லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் விழுகிறதுனால, 7ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, கணவன் மனைவி உறவு இருக்குது, வாடிக்கையாளர்களின் தொடர்பு இருக்குது, பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதும் அதுதான், பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற மனைவி அப்படிங்கிற அந்த ஸ்தானமும் அதுதான், சுயதொழில் அப்படிங்கிறதும் அதுதான். இந்த மாதிரியான நான் சொன்ன இத்தனை விஷயங்கள்லையும் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும், கண்டிப்பாக இருக்கும். திசாபுத்திகள் மோசமாக இருக்கிறது தான் மிக மோசமாக இருக்கும். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா, பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணணும். அது பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது எளிமையாக இருக்கும். இதை பண்ணிட்டீங்கனாக்கா தடை விலகிச்சினாவே பாதை தெளிவாயிடும். உங்களுக்கு பயணம் சிறப்பாக இருக்கும். 5வது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அற்புதமான தனவரவுகள் இருக்கிறதுனால இதை பண்ணிட்டீங்கனாக்கா பின்னாடி அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வெள்ளை மலர்கள், வெள்ளை பூ வாங்கிக்கிங்க. வெள்ளை கலர் பூ வாங்கிட்டு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய யானை அங்கே இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இனிப்பு பலகாரம் வாங்கிக்கணும். இனிப்பு பலகாரம் வாங்கிட்டு வெள்ளைப்பூ வாங்கிட்டு பூவை யானையினுடைய பாதத்தில் போடணும். பெருமாள் கோயிலுக்குள்ளார இருக்கிற யானையின் பாதத்தில் போடணும். போட்டுட்டு அவருக்கு அந்த யானைக்கு பழங்களோ இனிப்பு, மொத்தத்தில் இனிப்பை கொடுக்கணும். இனிப்பை கொடுத்து அங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கனாக்கா உங்களுடைய இந்த தடைகள் விலகும். இது எப்படி சாதாரணமாக இருக்குது அப்படின்னாக்கா, யானைங்கிறது குரு, மலர்கள் அப்படிங்கிறது சுக்கிரன், இனிப்பு பலகாரம் அப்படிங்கிறதும் அதுதான். பெருமாள் கோயில் எதுக்கு குறிப்பிடுறது அப்படின்னாக்கா, லக்ஷ்மியும் பெருமாளும் இருக்கக்கூடிய இடம்தான் புதனுடைய அதிதேவதை. ஆகையினால இதை பண்ணீங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.